வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? டைரக்டர் ஆதித்ய தாரு ஹீரோவை ஒரு பஞ்சாபியாக காட்டினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போது பஞ்சாப் ரீஜியனில் நிறைய பேர் மூளை செலவை செய்யப்படுறாங்க. இந்தியாவிலேருந்து நம்ம பிரிஞ்சு போகணும், காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாப் ரீஜியனில், ஏன்னா பாகிஸ்தானுடைய பார்டரில் இருக்க இல்லீகலாக போதைப் பொருள் சப்ளை பஞ்சாபில் அதிகமாக இருக்குது. போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகக்கூடிய போக்கு பஞ்சாபில் ரொம்ப அதிகம். முதல்ல இளைஞர்களுக்கு போதையை கொடுத்து அவங்களை யோசிக்க விடாமல் பண்ணுறது, பிறகு செப்பரேட்டிசம் பேசுறது, இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும், பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு போகணும், காலிஸ்தான்கிற ஒரு புது நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை குறி வச்சு மூளை செலவை செய்யப்படுது தீவிரவாத கும்பல் செய்கிறானுங்க. இந்த படத்தில் பஞ்சாப் ரீஜியனை சேர்ந்த ஒருத்தன் நாட்டுக்காக, நம்ம இந்திய தேசத்துக்காக எவ்வளவு தூரம் போகிறான் அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஹீரோவை ஒரு பஞ்சாபியாக காட்டினது ஒரு பிரில்லியன்ட், அதாவது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லியே ஆகணும் டைரக்டருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படம் துரந்தர் படத்தை ப்ரொபகண்டா ஃபில்ம், பாஜகவுடைய ப்ரொபகண்டா படம், தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கறது தான் இந்த படத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 370 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் அப்போ ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய படங்களை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. பாஜகவுக்கு ப்ரொபகண்டா பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அந்த டைரக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய படத்தை வச்செல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய, அதாவது விளம்பரம் தேடிக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு ரூல் பண்ணக்கூடிய பார்ட்டி இல்லை. 500 வருடமாக யாருமே செய்யாத பல விஷயங்களை இப்போ ஆளக்கூடிய கட்சி செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு ராமர் கோவில் கட்டி கொடுத்துருக்காங்க. 500 வருடங்களாக யாருமே செய்ய முடியாதது அதை பண்ணியிருக்காங்க. 100 வருடங்களாக யாருமே தீர்க்க முடியாத காஷ்மீர் பிரச்சனையை ஆர்டிகிள் 370 குப்பத்தொட்டியில் வீசினதன் மூலமாக தீர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் என்னுடைய படத்தை வச்சு விளம்பரம் தேடிக்கக்கூடிய நிலைமையிலலாம் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எங்கேயோ இருக்குது அப்படின்னு ஆதித்ய தாரு ஒரு தரமான பதிலடி கொடுத்தாரு. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ஏன்னா துரந்தர் படத்தையும் ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்களே எதிர்கட்சிகள், அப்போ கொடுத்த ரிப்ளை இப்போயும் வைரலாக ஷேர் ஆகுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் விசிகா தனித்து போட்டி அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. 3 தொகுதிகளில் தனித்து போட்டியாம். மீதி இருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? கிஷோர் கேசாமி இருக்கார்ல, ஏடிஎம்கே சப்போர்ட்டர், அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. 11% bubble has been burst finally. That was a big fat lie and Delhi understood it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பாஜகவுக்கு 11% வாக்கு வங்கி இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறது, இந்த வெற்றி பிம்பம் இப்போ நொறுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம். ஃபைனலாக டெல்லியும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 27 தொகுதி ஒதுக்கியிருக்காங்களே அதிமுக பாஜகவுக்கு, அமித்ஷா ஓகே சொல்லாமல் இது நடந்திருக்காது. 27 தொகுதிக்கு ஓகே சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 11% பிஜேபிக்கு தமிழகத்தில் ஓட் ஷேர் இல்லை அப்படிங்கிறத டெல்லி மேலிடமும் ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சப்போர்ட்டர் பதிவு போட்டிருக்காரு. 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் தோற்றதுக்கே பாஜக தான் காரணம் அப்படின்னு பழியை தூக்கி பாஜக மேலே போட்டு தப்பிக்க பார்த்தாங்க அதிமுக. இப்போ பாருங்கள், 11% பிஜேபிக்கு ஓட் ஷேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 27 தொகுதிகள்லாம் போட்டியிட்டால் எவ்வளோ ஓட் ஷேர் பிஜேபிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? 5% கம்மியாக தான் பிஜேபியுடைய ஓட் ஷேரு தேர்தல் முடிவப்போ நிற்கும். 2029 பாராளுமன்ற தேர்தலில் இப்போ 11% இருக்கிறதே ஒத்துக்க மாட்டுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11% இல்லை அப்படின்னு இப்போ ப்ரொபகண்டாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் தேர்தல் முடிவுக்கு பிறகு 5% கீழெல்லாம் பாஜகவுடைய ஓட் ஷேரு ட்ராப் ஆகும்போது 2029 எவ்வளோ தொகுதிகளை ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 11% இருக்கும்போது 234 27 தொகுதி ஒதுக்கின பழனிசாமி 5% கம்மியாக பிஜேபியுடைய ஓட் ஷேரை கொண்டு நிறுத்திட்டு, இந்த அசம்பிளி எலெக்ஷனில் கொண்டு நிறுத்திட்டு, பார்லிமெண்ட் தேர்தலில் மறுபடியும் சிங்கிள் டிஜிட்டில் தான் தொகுதிகளை ஒதுக்குவார். ஏன்னா நோட் பண்ணுங்கள், இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ரூட்டில் போங்க, நாங்கள் எங்கள் ரூட்டில் போகிறோம்,
இனி திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஒரு கிளியரான ஸ்டாண்டர்டை எப்போ எடுக்கிறாங்களோ பிஜேபி, அதுக்கப்புறம் தான் பாஜகவுக்கு எதிர்காலம். மறுபடியும் அண்ணாமலைக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்து கட்சியை வளர்க்க நினச்சாங்கன்னா பிஜேபி வளரும். இல்லை திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வச்சு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னா 2026 இல்லை 2046 2056 வரைக்கெல்லாம் பிஜேபி தமிழகத்தில் வளராது. வெயிட் பண்ணலாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.